இது ஒரு கோஸ்ட் வீடியோ தான். லைட் ஆஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் போனோம். ஆமாம் என்ன வீடியோனா சொல்கிறேன் பாருங்கள். மார்கழி மாதம் பிறந்துருச்சு. அதனால் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க பேயெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க, இந்த மாதம் தான் வந்து இறந்தவங்களாம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் வீடியோவாக பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டு வாசல்லாம் தண்ணி வைப்போம் தெரியுமா, அந்த தண்ணியை தான் வந்து நம்ம வேறு இடத்துல போய் வைக்க போகிறோம். அந்த வீட்டு வாசலில் தண்ணி வைப்பாங்க. நம்ம இறந்தவங்களாம் வந்து நம்ம வீட்டு வாசலில் நின்று தண்ணி குடிப்பாங்க. உள்ளெல்லாம் வர முடியாது அவங்களால. ஏன்னா அவங்களால உள்ளே வர முடியாதுன்னா, உள்ளே சாமி ஃபோட்டோலாம் இருக்கனால உள்ளே வர முடியாது. அதனால் வாசலே நிற்பாங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்து நம்ம வீட்டு வாசலில் நிற்பாங்க. அது வந்து அப்போ வந்து தண்ணி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் நம்ம வெளியே பண்ண போகிறோம், அவுட்டரில் பண்ண போகிறோம், அதுவும் சுடுகாட்டில் பண்ண போகிறோம். இதனால அங்கேயும் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நம்ம டாஸ்க்கை பண்ண போகிறோம். அச்சய பாத்திரம் மாரி ஒரு பாத்திரத்தில் சுடுகாட்டில் போயிட்டு தண்ணியை வச்சுட்டு பூலாம் போட்டு லாங்காந்து பார்க்க போகிறோம். வந்து நான் தண்ணி வந்து குடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அதான் வீடியோவாக பண்ண போகிறோம். இது வேறு மார்கழி மாதம், கண்டிப்பாக பேய் வந்து எல்லாம் ஓப்பனில் விட்டுருவாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்த இடம் வேறு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து தான் இதை ஷூட் பண்ணேன். வர இடம்லாம் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோவில் போகலாம். நம்ம பேய்க்கு தண்ணி வைப்போம், வாங்க போகலாம். நானும் ஃபஸ்ட்டு கடைக்கு போயிட்டு நல்லா பெருசாக நிறைய பேர் தண்ணி குடிக்கிற மாரி ஒரு அச்சய பாத்திரம் வாங்கிட்டேன். ஏன்னா சீக்கிரமாக வாங்கி வச்சிருவேன். ஏன்னா 8:30-9 மணிலாம் கடையை மூடிடுவாங்க. அதை வாங்கி வச்சுட்டு நானும் ஒரு 11 காலையெல்லாம் கிளம்பிட்டேன். ஏன்னா இங்கே ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் போனோம். ஒரு 1 hour மேலாம் ட்ராவலிங் இருக்கு எங்களுக்கு. லைட் ஆஃப் எடுத்து பார்த்தீங்களா, அங்கே தான் போனோம். அதில் தான் போகிறோம். தெரியுது நம்ம பயமோ என்ன பார்க்க லைட் ஆஃபாக எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம த்ரில்லாக இருக்குங்க. நம்ம இதில் போகலாம் வாங்க. அப்புறம் நாங்களும் அடர்ந்த இருட்டில் ஒத்தடி பாதையில் போயிட்டு இருந்தோம். இது ஊரோட எல்லை. இது நல்லா ஒரு வழி பாதை தான். இது 2 சைட்லையும் புல்லுலாம் வளர்ந்து நம்மளுக்கே பார்க்கறதுக்கு செம்ம பயமா இருக்கும். இந்த பாதையோட முடிவுல தான் இடுகாடு இருக்கு. அதுவும் பார்க்கறதுக்கு செம்ம பயமா இருக்கும். கோயில் லைட் அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி விளையாட போகிறோம். தண்ணி குட்டிதான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எங்களுக்கு. அதனால இந்த ரெஸ்ட் எடுத்து டாஸ்க்கை பண்ணுறோம். டாஸ்க்கு பண்ணுறோம் சும்மா ரெஸ்ட் எடுத்து பயந்து பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ வாங்க டாஸ்க்கை பண்ணுவோம். வீடு புக்குன்னு தான் இருக்குது, பார்க்கலாம். பார்த்து நிறைய எரிச்சு யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகிட்டு போயிட்டுலாம் ஊர் எல்லாம் ஊரோட இது ஒரு அச்சய பாத்திரம் இந்த பாத்திரம் இருக்குது, வாங்கிட்டு வந்தோம். பூவும் இருக்குது. நம்ம தண்ணியை ஊற்றி பார்ப்போம், ஏதாச்சும் வந்து குடிதான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் கோலத்தை போட்டுருவோம். வச்சுருவோம் நடுவில். தண்ணியை ஊற்றிடுவோம்.
கொஞ்சம் வச்சாச்சு. இது எங்கே பேய் வந்து குடிக்குமான்னு தெரியல. நம்ம லாங்காக இருந்து பார்ப்போம். ஆனால் செம்ம பயமாக இருக்குங்க. பக்கு 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 பக்குன்னு இருக்குது. நான் எங்கே உட்காந்துட்ருக்கேன் பார்த்தீங்களா, செம்ம பயமாக இருக்குது. இப்போ நம்ம அதை கூட பேய் கேட்சிட்டு வச்சுப்போம். ஏன்னா அதனால தான் நமக்கு தெரியும் தான் அமானுஷம் கிட்ட வருதான்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் எந்த அசையும் இல்லை தண்ணியில், அப்படி தான் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். குடிக்கிற டைம் ஆகலை, ஒன்றும் ஆகலை. 12 ஆகலை, 12 மணி மேலே தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹார்ட் பீட் மட்டும் பக்கு 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 பக்குன்னு லாங்காக இருந்து பார்ப்போம். வாங்க, நம்ம வச்சாச்சு. லாங்காக நின்றுட்டுருக்கோம். அங்கேயும் ஒரு ஃபோனை வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த பக்கு பக்குன்னு இருக்குங்க. டைம் ஆக இங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல மட்டும் வெளிச்சம் படுற போதோ நம்மளுக்கும் அள்ளி கிளம்புது பார்க்குறதுக்கு. நம்மக்கிட்ட கேட்ஜெட்டும் இருக்குது. நம்ம கேட்ஜெட் ஆன் பண்ணிப்போம். இந்த கேட்ஜெட்டை ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். நான் பக்கத்துலலாம் வந்தால் அவட தெரியும். பார்க்குறதுக்கு பயமாக இருக்குங்க. இது அசீர மாரி இருக்குடா. என்ன அசைஞ்சிடா இப்போ வசந்துடா. நீங்க பூ ஆடுற மாரி இருக்குடாடி. பாப்பா தண்ணி அசைதுடா. அங்கே போறா உண்டு. அசைதுறாங்க. எதோ போறா குடிக்கணும். யாரும் சொன்னது குடிக்கிறாங்க நினைக்கிறேன்டா. தண்ணி யாரும் குடிக்கிறாங்க போலங்க. இப்போ அசைஞ்சுது. பூவும் அசைஞ்சுது, டபாவும் அசைஞ்சுதுங்க. ஆனால் இல்லை சவுண்ட் வரல. ஏன்னா நம்ம லாங்காக இருந்தாலும் சவுண்ட் வரலான்னு தெரியல. அங்கே பாருங்க ஆடு தெரிஞ்சா இப்போ ஆடிச்சிங்க. யாரும் தண்ணி குடிக்கிறாங்க போல. அடி இதோ எல்லோ காட்டில் எதுவுமே சும்மா போடா. என்னதோ தெரில. ஆரஞ்சு ரெட்டு அடிக்குது. நான் எதை பாருங்க. பூ பார்த்தீங்களா? குடியா கிட்டா இது பாருங்க. பூ இங்கே இருக்கா? தண்ணியில் கேப் வந்துருக்கு பார்த்தீங்களா? தண்ணி கேப் வந்துருக்குங்க. இந்த ஃபோனில் கவர் ஆகிடும். இந்த ஃபோனில் இருந்தால் கவர் ஆகிருக்கும். அப்போ இருக்குதான் சொல்லிட்டு இங்கே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டுருங்க. அதோ போடா. ஆனால் பாவி ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டு அதில் ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரில. இல்லை ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது. அங்கே போயிடலாம். வாங்க, அங்கே பயமாக இருங்க. போயிடலாம். அவனாடே அங்கே போயிடலாம். நான் பார்த்தோன்னே செம்ம பயமாகிடுச்சு. பார்த்தா ஒரு பூ நவுந்துருக்கு. தண்ணி உண்மையாக அப்போ குடிச்சிருக்கு. பேய் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம கண்ணுக்கு தான் தெரில. ஆனால் அந்த அசைவை அந்த உணர்வை பார்க்க முடியுதுங்க. இது அதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம். நம்ம தண்ணி அங்கேயே வச்சுட்டு நம்ம போயிடலாம். வாங்க போகலாம். நம்ம திருப்பி வந்துட்டோம். இருந்தாலும் நான் மனசில் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருக்குது. நம்ம வந்து ஒரு காலவரை ஆகிடுச்சு. திருப்பி வந்துட்டோம். திருப்பி போகலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணி சரி போகலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வந்திருக்கோம். போய் பார்க்கலாம் வாங்க. எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்திருக்கா இல்லை மாறி இருக்கான்னு சொல்லிட்டு. ரெட் அலர்ட் அடிக்குதுடா. ரெட் அலர்ட் அடிக்குது. பூலாம் கீழே வந்துருக்குங்க. பூ அப்படி கீழே தான் இருக்குங்க. ஆனால் நம்ம இது பாருங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் பூ வேறு கொஞ்சம் லைட்டாக விரும்பி கலைஞ்ச மாதிரி இருக்குது. பூலாம் ஒரு மாதிரி இருக்குது. சரி நம்ம இது போயிடலாம்.
வாங்க தண்ணி அப்படியே இருக்கட்டும். நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பல. நம்ம எத்தனை வாட்டி வந்தாலும் நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம போயிடலாம் வாங்க. ஏதோ டாஸ்க் முடியுது. உண்மையாக பேய் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணோம். தண்ணியும் ஆடிச்சு, தண்ணியும் குடித்த மாரி இருந்தது. இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். பாய்.